வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குருவின் திருவடி சரணம், குருவின் மலரடி போற்றி. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, இருபால் மெய்யன்பர்களே, திருப்பூர் மண்டலத்தின் சார்பாக சிறப்பாக நடக்கின்ற இந்த மௌன வேள்வியினுடைய நிறைவு நாள். மௌனத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை வேதாத்திரிய தூதுவர்களையும் சிரம் தாழ்த்தி அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி இன்றைய மௌனத்தை இந்த இணையத்தின் வழியாகத்தான் மட்டுமே நாம் நிறைவு செய்கிறோம். ஆனால் இன்று முதல் இதுவே நமக்கு மௌனம் ஆரம்பம். கடந்த 6 நாட்களாக அன்பர்கள் அனைவரும் மௌன வேள்வியிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் பிரம்மத்தை ஒவ்வொரு ரூபத்திலே மௌனத்திலே உணர்ந்திருப்பார்கள். அன்பர்களே, இந்த மௌனம் என்பது ஒரு இறைமொழி. நீங்கள் எல்லோரும் இன்று மௌனத்திலேயே இருக்கப் போகின்றீர்கள் அடுத்த 1.5 மணி நேரம். ஆனால் அடியேன் மட்டும் பேசக்கூடாத ஒன்றை பற்றி பேசிக்கொண்டே இருக்கப் போகின்றோம். அதை மனம் உள்வாங்கும். அந்த மனம் எப்படி உள்வாங்கும் என்பதற்கான ஒரு யுக்தியைத்தான் இன்றைய மௌனத்திலே நாம் கடைபிடிக்க இருக்கின்றோம். மனிதர்களுடைய ஆக்கப்பூர்வமான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திருப்பு முனையை கொடுப்பது இந்த மௌனம் என்பது நீங்கள் அறிந்தது. மௌனம் செல்பவர்களுக்கு பிரபஞ்சம் தன் கட்டுப்பாட்டில் வரும் என்று இந்த உலகத்திற்கு வேதங்களை தொகுத்து அளித்த வியாச பகவான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மகரிஷி அவர்கள் மனிதன் தன்னை அறிவதற்கு ஏற்ற ஒரு வழி இந்த மௌனம் என்று குறிப்பிடுகின்றார். இறைவனை உணர்வதற்கு, அதுவும் தன்னுள் உணர்வதற்கு தனது 6வது அறிவை பயன்படுத்தி அறுதி உண்மையை அறிய மௌனத்தின் மூலம் மனதால் அந்த எல்லையை நம்மால் தொட முடியும் என்று சொல்கிறது உபநிடதம். இந்த வழியில் வந்ததுதான் ரிக், யஜு, சாம, அதர்வண வேதங்கள், அதன் உட்பிரிவுகளான உபநிடதங்கள். இந்த காலகட்டத்திற்கு பிறகு மனிதர்கள் தன்னுள் இறைவனை உணர்ந்தார்களா என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கே இந்த உலகத்திலே மகான்கள் தோன்றினார்கள். பிறகு வந்த மகான்கள் மனிதன் தன்னுடைய மனதின் மூலமாக ஆத்மாவை அந்த மௌனம் என்னும் மொழியால் உணர்வதற்கு 4 நிலைகளை கொடுத்தார்கள். அவை இன்றும் வேதஸ்ய வியாக்கியானி என்றும், வியாசஸ்ய சூத்ராணி என்றும், கிருஷ்ணஸ்ய வியாக்கியானி என்றும், சமாதி பாஷா என்றும் அழைக்கப்படுகிறது. வியாசஸ்ய வியாக்கியானி என்பது வேதங்கள் மூலமாக இறைவனை உணர்வது.
வியாசஸ்ய சூத்ராணி என்பது வேதத்தின் உட்பிரிவுகளான உண்மையை ஆராய்ச்சி மூலம் அறிவது. கிருஷ்ணஸ்ய வியாக்கியானி என்பது பக்தி, கர்மம், ஞானம், ராஜயோகத்தின் மூலமாக பிரம்மத்தை உணர்வது. இதற்கு பிறகும் இந்த உலகிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கே மகான்கள், தன்னை உணர்ந்த மகான்கள் இந்த உலகத்திலே தோன்றினார்கள். கடைசியாக வந்ததுதான் சமாதி பாஷா. ஆதி நிலைக்கு நீ சென்று விட்டால் அங்கு மொழி ஏது? சமாதி என்றால் ஆதிக்கு சமமான நிலை. ஆதிக்கு சமமான நிலையிலே நாம் சென்று விட்டால் மனதினுடைய அலைசுழல் வேகம் 0. அந்த 0த்துக்கு உள்ளே ஒரு ராஜ்யம். அந்த நிலையிலே, எண்ணமற்ற நிலையிலே ஒன்றும் இல்லை. அந்த ஒன்றும் இல்லாத இடத்திலே என்ன மொழி? எண்ணம் என்று ஒன்று இருந்தால்தானே மொழி. மொழி இல்லாத இடத்திலே ஒரு மொழி இருக்கிறது. அதுவே சமாதி பாஷா அல்லது மௌனம் எனப்படுகிறது. அன்பர்களே, இந்த மௌனம் என்பது இன்று நேற்று வரவில்லை. வேத காலம் தொட்டே இந்த மௌனம் என்பது இந்த உலகத்திலே இருந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த இந்த மௌனத்திற்கு உருவமும் உயிரையும் கொடுத்தவர்கள் குறிப்பாக 2 மகான்கள். ஒன்று ரமண மகரிஷி, மற்றொன்று வேதாத்ரி மகரிஷி. மௌனத்தினுடைய தாத்பரியம் என்னவென்றால், சொல்பவரும் அவரே, கேட்பவரும் அவரே. அந்த இடத்திலே துவைத்தம் இல்லை, 2 இல்லை, 2ம் ஒன்றுதான். பிரம்மமானது தானே மௌன உபதேசத்தை சொல்லி மனிதர்களுடைய ஹிருதயத்திலிருந்து தானே கேட்டதாக சொல்கிறது. இதற்கு தத்ரூபினா ததாத்மினா என்று உபநிடதங்கள் சொல்கின்றன. கேட்பவரும் அவரே, சொல்பவரும் அவரே, கேள்வியும் அவரே, பதிலும் அவரே. எனவே இறைவனுடைய மொழியை நம்முடைய மனதிலே கேட்பதற்கு மௌனம் ஒரு சிறந்த மனதை அறிகின்ற ஆய்வு என்று குருபிரான் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பர்களே, மௌனத்திற்கு உள்ளே ஆழ்ந்து 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 நாம் அகம் நோக்கிய பிரயாணத்திலே செல்ல இருக்கின்றோம். உணர்வுகளை கடந்து எந்த அளவிற்கு உங்களால் யூகித்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு யூகித்துக் கொள்ளவும், சுயம் ஏவ பிரம்மமாக மாறும் ஒரு கலை இந்த மௌனம். அந்த மௌனத்திலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே இறங்க போகின்றோம். அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம். மௌனம் என்பது இறைவனுடைய மொழி. இறைவனுடைய மொழியை கேட்பதற்கு ஆன்மாவை நேருக்கு நேராக நாம் சந்திக்க வேண்டும். ஆன்மாவை நேருக்கு நேராக சந்திக்க வேண்டும் என்றால்
நாம் புற உலகத்தோடு இருந்தால் அது சாத்தியமில்லை. அக உலகத்திற்கு உள்ளே செல்லப் போகின்றேன். அக உலகத்திற்கு உள்ளே நான் எப்படி செல்வது? மகரிஷி அவர்கள் மௌனத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது பல பாடல்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதிலே உச்சகட்டமாக ஒரு பாடல். ஆதிநிலை அறியவென்றால் அறிவை கொண்டு ஆதிநிலை அறியவென்றால் அறிவை கொண்டு அணுமுதலாய் அண்ட பிண்ட தோற்றம் மற்றும் சோதி சப்தம் சுவைகளோடு மனங்கள் என்று சொல்லுகின்ற அனைத்தையுமே ஒவ்வொன்றாக ஊதி தள்ளி விட்டு வர சோதி சப்தம் சுவைகளோடு மனங்கள் என்று சொல்லுகின்ற அனைத்தையுமே ஒவ்வொன்றாக ஊதி தள்ளி விட்டு வர கடைசியாக உளது அறிவே. கடைசியாக உளது அறிவே அறிவே. அதையும் கழித்து விட்டால் அதையும் கழித்து விட்டால் மீதி என்ன மீதி என்ன இருள் அகண்டம் நிர்விகற்பம் இருள் அகண்டம் நிர்விகற்பம் மௌனமெனோ சூனியமே மௌனமெனோ சூனியமே மௌனமெனும் சூனியமே அதுவே ஆதி மௌனமெனும் சூனியமே அதுவே ஆதி. அகம் நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றோம்.
உடல் தளர்வாகிறது, மனம் தளர்வாகிறது. மனம் கொஞ்சம் கொஞ்சமாக இளகிக் கொண்டே போகிறது. ஏதோ ஒரு இனம் புரியாத ஆனந்தம். ஆனால் புற உலகத்தோடு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. குரு அவர்கள் இப்பொழுது சொன்ன இந்த கவியிலே சொன்ன யுக்தியை நாம் இப்பொழுது பயன்படுத்தப் போகின்றோம். அன்பர்களே, புற உலகத்தோடு நாம் தொடர்பு கொள்வது கர்ம இந்திரியங்களும் ஞான இந்திரியங்களும் தான். இப்பொழுது என்னை நானே பரிசோதித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நான் அமர்ந்திருக்கின்றேன். ஒரு கற்சிலை போல அமர்ந்திருக்கின்றேன். உடலிலே எந்த விதமான ஒரு அசைவும் இல்லை. ஆலயத்திற்கு சென்றால் அங்கே மூல விக்கிரகம் எப்படி அசையாது இருக்கின்றதோ அதுபோன்று நான் இப்பொழுது இந்த உடல் அசையாமல் இருக்கின்றேன். உச்சி முதல் பாதம் வரை என்னுடைய உடல் அங்கங்கள் எந்த இடத்திலும் அசைவு இல்லை. உடலையே கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். உடலோடு ஒன்றி இருக்கின்றேன். இந்த உடல் இப்பொழுது அசைவு இல்லை என்பதை மனம் உணர்ந்து கொண்டிருக்கின்றது. எண்ணத்தினுடைய ஓட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது, குறைகிறது, குறைகிறது. எண்ணங்களும் குறைந்து கொண்டே இருக்கின்றன. ஆத்ம உபதேசம். மௌனத்திலே நான் சித்தியாக வேண்டும். இறைவனுடைய மொழியை நான் கேட்க வேண்டும் இன்று. இறைவா, குருவே, பரிபூரணமான உன்னுடைய கடாட்சத்தை எனக்கு அருள்வாயாக. என்னிடம் உள்ள கர்ம இந்திரியங்களான கால்கள் இந்த இரு கால்களுக்கும் எனக்கும் சற்று நேரம் இப்பொழுது தொடர்பு இல்லை. என்னுடைய இரு கால்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. என்னுடைய இரு கைகளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. என்னுடைய வாய் எப்பொழுது இந்த உடல் அசைவற்றதோ மௌனியாக இருக்கின்றேன். வாயும் இல்லை. இறைவா, எப்பொழுது என்னுடைய கை, கால், வாய் அடங்கியதோ என்னுடைய குதமும் குய்யமும் அடங்கிவிட்டது.
நான் 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 என்று சொல்லுகின்ற இந்த 5 நித்திய கர்மாக்களையும் நாம் செய்கின்ற இந்த 5 கர்ம இந்திரியங்களையும் இப்பொழுது நான் தொடர்பிலிருந்து துண்டித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த 5 கர்ம இந்திரியங்களிலிருந்து விலகி நிற்கின்றேன். காலோடு தொடர்பில்லை, கையோடு தொடர்பில்லை, வாயோடு தொடர்பில்லை, குதத்தோடு தொடர்பில்லை, குய்யத்தோடு தொடர்பு இல்லை. ஞான இந்திரியம் தோல், உணர்வற்ற நிலை, யாதுமாகி நிற்கின்றேன். என்னை சுற்றி பேரானந்த அலை, அலை அலையாக அலை அலையாக அலை அலையாக வந்து கொண்டிருக்கின்றது. அந்த சூழ்ந்து அழுத்துகின்ற அலை என்னை அழுத்திக் கொண்டிருக்கின்றது. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. கற்சிலை போல் அமர்ந்திருக்கின்றேன். எந்த சுவையும் இல்லை அடியேனுடைய நாக்கிலே. சுவை உணர்வு அற்றுவிட்டது. எந்த வாசமும் வீசவில்லை மூக்கிலே. மேலும் கீழுமாக சென்று கொண்டிருந்த இந்த பிராணன் அகம் நோக்கிய பிரயாணத்திற்கு உள்ளே புறப்பட்டவுடன் இப்பொழுது பிராணனுடைய மூச்சு மேலே சென்று கொண்டிருக்கின்றது. சர்வமும் சூன்யம், இருள், இரு கண்களும் ஒன்றும் தெரியவில்லை. தெய்வீக உணர்வு. இரு காதுகளும் கேட்கவில்லை. எங்கோ ஒரு கிணற்றுக்குள்ளே இருந்து பேசுவது நான் கேட்கின்ற ஒரு உணர்வு. யாரோ தூர தேசத்திலிருந்து பேசுவது போன்றும் ஒரு மெல்லிய உபதேசம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது என்னிடம் கை இல்லை, கால் இல்லை, வாய் இல்லை, குதம் இல்லை, குய்யம் இல்லை, தோல் இல்லை, நாக்கு இல்லை, மூக்கு இல்லை, கண் இல்லை, காது இல்லை. எல்லாவற்றோடும் நான் தொடர்பை துண்டித்து விட்டேன். இந்த ஞான இந்திரியங்கள் இருந்தால்தான் புறவுலகத்தோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டு அந்த அனுபவங்களை என் உள்ளே குவித்து ஏற்கனவே பெற்ற அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்றதே இந்த மனசு. உன்னை பார்க்க வேண்டுமே. புலன்கள் இன்றி எதுவுமே இல்லை என்று இத்தனை நாள் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். உணர்வு இன்றி ஒன்றும் இல்லை இறைவா. சுவையின்றி ஒன்றும் இல்லை இறைவா. வாசமின்றி ஒன்றும் இல்லை, ஓசையின்றி ஒன்றும் இல்லை, ஒளியின்றி ஒன்றுமில்லை என்று நான் இத்தனை காலம் எண்ணிக்கொண்டிருந்தேனே. அந்த 5 ஞான இந்திரியங்களையும் இப்பொழுது நான் தொடர்பை துண்டித்து விட்டேன். கர்ம இந்திரியங்களும் இல்லை, ஞான இந்திரியங்களும் இப்பொழுது என்னிடம் இல்லை. இந்த புலன்களை எல்லாம் நான் வெட்டி எறிந்து விட்டாலும், இந்த புலன்களோடு இருக்கின்ற என்னுடைய தொடர்பு அருந்து விட்டாலும் எல்லாம் அருந்து விட்டது. ஆனால் இப்பொழுது உள்ளே ஒன்று உதித்துக் கொண்டிருக்கிறது பாருங்க. இந்த புலன்கள் இருந்தால்தான் எதையும் நான் உணர முடியும் என்று இத்தனை நாள் நான் எண்ணிக்கொண்டிருந்தேனே. அந்த புலன்களை எல்லாம் தூர எறிந்து விட்டேன். ஆனால்
உள்ளே ஒன்று உதித்துக் கொண்டிருக்கின்றது. பாருங்க, நான் என்னுடைய புலன்களை எல்லாம் இழந்தாலும் நான் இங்கு அமர்ந்து கொண்டு மௌனம் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு ஒரு இடம் உதிக்குது பாருங்க மனசு. அங்க போய் நில்லுங்க. அவ்வளவுதான். இதுதான் ரகசியம். எந்த இந்திரியங்களோடு நான் இத்தனை காலம் புறவுலகத்தோடு தொடர்பு கொண்டு அனுபவங்களை பெற்று ஏற்கனவே பெற்ற அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தேனே, அந்த எண்ணங்கள் உதிக்கின்ற இடத்திலே இப்பொழுது நாம் நிற்கின்றோம். இந்த இடத்திலே எந்த புலன்களோடும் தொடர்பில்லை. ஆனால் இப்பொழுது நாம் நிற்கின்ற இடம்தான் இந்த புலன்களுடைய எஜமானன். நான் இருக்கிறேன். எந்த புலனை வெட்டியிருந்தாலும் உள்ளே அது கடைசி வரை உதித்துக் கொண்டிருக்கும். ஆத்மா ஒன்று இருக்கின்ற வரை அது உள்ளே உதித்துக் கொண்டிருக்கும். நான் இருக்கிறேன். இதுதான் சத்தியம். இதுதான் எண்ணம் உதிக்கின்ற இடம். இந்த இடம்தான் மூச்சு பிறக்கின்ற இடம். இறைவா, நான் இப்பொழுது மூச்சு பிறக்கின்ற இடத்திலே, எண்ணம் உதிக்கின்ற இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்திலே நின்றால்தான் இந்த நின்ற இடத்தினுடைய எஜமானன் ஆத்மாவை மௌனத்திலே நாம் சந்திக்க முடியும். அசையாத கற்சிலை போல் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். புலன்களோடு தொடர்பில்லை. உள்ளே ஒன்று உதித்துக் கொண்டிருக்கிறது. சுயம் ஏவ பிரம்மம். ஞான பிரதீப புரா. ஞானம், ஆன்ம விளக்கு உதித்துக் கொண்டிருக்கின்றது. ஜெகஜோதியாக உதித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தில் இருந்துதான் மௌனம் பிறக்கின்றது. இதுதான் மனம். இயற்கையினுடைய வெளிப்பாட்டின் உச்சகட்டம். நான் எண்ணங்களாக செயல்பட்டு கொண்டே இருக்கின்றேன். இந்த எண்ணங்களாக செயல்படுகின்ற நான் எப்பொழுது என்னுடைய மூலத்தை அறிவேன் இறைவா? இது கேள்வி உதிக்கின்ற இடம். இதுதான் எண்ணம் உதிக்கின்ற இடம். இதுதான். இந்த இடத்திலிருந்து கேள்வி கேட்டால் இந்த கேள்வியை இப்பொழுது உங்கள் மனதிலிருந்து கேட்பவரும் அவரே. உள்ளிருந்து பதில் வரும். நான் என் மூலத்தை உணர வேண்டும். அப்படியானால் உன்னுடைய எண்ணங்களை நீ நிறுத்த வேண்டும். எப்படி முடியும்? நான் சதா சர்வ காலமும் எண்ணங்களாக இருந்து கொண்டே இருக்கின்றேன். ஆனால் தூங்கும் பொழுது நான் என்பது, அதாவது எண்ணம் என்பது இல்லை. எனவே நான் இல்லை. நான் தூங்கும் பொழுது நான் இல்லை. ஏனென்றால் அப்பொழுது எண்ணம் இல்லை. கண் விழித்துக் கொண்டதும் எண்ணம் வருகிறது. இது எப்படி?
வேறுபட்ட மலர்களின் தொகுப்பை கதம்பம் என்று சொல்கின்றேனே. கதம்பம் என்று ஒரு மலர் உண்மையில் இந்த உலகத்திலே இருக்கின்றதா? இல்லை. பல்வேறு மலர்களின் தொகுப்பு கதம்பம். அதுபோல வேறுபட்ட பல எண்ணங்களின் தொகுப்பே இந்த மனசு. இந்த மனமே நீ உதிக்கின்ற இடத்திலே இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்றேன். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நிற்கதி, சரணாகதி. சர்வம் பிரம்மமயம். இந்த இடத்திலே மனதிலே எண்ணக்கூடிய எண்ணங்களினுடைய இந்த தொடர் ஓட்டம் இருக்கிறது. இந்த தொடர் ஓட்டம்தான் அடியேனுக்கு உள்ளாக நான் என்கின்ற எண்ணத்தை உருவாக்குகின்றதே. என்ன செய்ய வேண்டும்? எண்ணங்களினுடைய தொடர் வேக ஓட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் தினமும் பழகி 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 இந்த வேகத்தை குறைத்துக் கொள்கின்றேன். அசையாது கற்சிலை போல் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். உடலையே கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். அசைவற்றிருக்கும் மனம் இப்பொழுது அசையாமல் இருக்கின்றது. இந்த மனம் அசையாமல் இருக்கின்ற ஒரு தன்மையை உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒன்றுமில்லை, நிசப்தம், சூன்யம். வானாகி, மண்ணாகி, நீராகி, நெருப்பாகி, காற்றாகி வாழ்ந்து அருளும் தத்துவமாகிய பிரம்மமே உன்னை என் உள்ளே உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது உள்ள நான் எண்ணங்களாலே தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றேன். இந்த எண்ணம் இல்லை என்றால் நான் இல்லை. நான் இல்லை என்றால் எனது இல்லை. விழிப்பு நிலையிலே இருக்கும் பொழுது, தூங்கும் பொழுது எண்ணம் எப்படி இல்லையோ அப்படி எண்ணம் இல்லாமல் பழகிக் கொள்கின்றேன். இந்த அனுபவம் எனக்கு வருகிறதே. இந்த அனுபவம் வந்தால்தான் பல உண்மைகள் நமக்கு உள்ளே எடுத்துச் சொல்லும். நான் என்பது இந்த உடல் அல்ல.
நான் என்பது இந்த எண்ணமும் அல்ல. நான் யார்? இப்பொழுது இந்த கேள்வி புறவுலகத்தோடு இருக்கின்ற தொடர்பை துண்டித்துவிட்டு எண்ணம் உதிக்கின்ற இடத்திலிருந்து கேட்கின்றேன். நான் யார்? எண்ணம் இல்லை, உடல் இல்லை. நான் ஏகமாய் இருக்கிறேன். சிவமாய் இருக்கிறேன். ஒரு துளி நீர் எழுந்து நின்றால் அது நீர். அது விழுந்தவுடன் அதற்கு பெயர் கடல். கடல் என்பது ஏகம். அது அலைகளாக அலைகிறது. அதுபோல நமது எண்ணம் அலைகளாக அலைகிறது. ஆனால் சிவம் என்பது ஏகம். அன்பர்களே, வாழ்க்கையில் எதையும் தேடாதீர்கள். பார், நன்றாக உற்றுப்பார். அகக்கண்ணால் நன்றாக உற்றுப்பார். பார்ப்பது உன்னையே. பார்ப்பது உன்னையே. உன்னுள்ளே நான் உள்ளேன். உன் உள்ளே நான் உள்ளேன். அகம் பிரம்மாஸ்மி. இதுதான் மகரிஷி அவர்கள் உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். இந்த இடம்தான். இந்த இடத்துல இருந்துதான் குரு அவர்கள் இந்த கவியை கொடுத்திருக்கின்றார்கள். உன்னிலே நான் அடங்க என்புளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறென்ன வேண்டும்? இன்னும் வேறென்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்ன இன்னும் வேறென்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்ன எடுத்த மனித பிறவி எய்தியதே முழுமை. ஆனந்த பரவசம் எனக்கு உள்ளே. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, இந்த எண்ணமே அலை.
இந்த அலை என்னும் எண்ணத்தை நீ நிறுத்திவிடு. எப்பொழுது அலை என்னும் எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக 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 குறைந்து நின்று விடுகிறதோ, நீ வெளியோடு இணைவாய். இந்த எண்ணம் ஒரு பொருள். அந்த எண்ணத்திற்கு தக்கவாறு ஒவ்வொரு க்ஷண நேரமும் நான் பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றேனே. இறைவா, மெய்ப்பொருளைத் தவிர இந்த உலகத்திலே நான் காணுகின்ற அனைத்து பொருட்களும் பொய்ப்பொருளே. எப்பொழுது நான் இந்த பொருளாக பார்ப்பதை நிறுத்தப் போகின்றேன் என்று அவ்வாறு மாறுவதை நிறுத்தினால் நான் நானாக இருக்க வேண்டுமே. அசையாத கற்சிலை போல் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். எண்ணம் உதிக்கின்ற இடத்திலே இருக்கின்றேன். ஒன்றுமில்லை. இறைவா, எனக்கு 2 பிறவியை நீ கொடுத்திருக்கின்றாய். ஒன்று, என்னுடைய தாயினுடைய கருவறையிலே 10 மாதம் வளர்ந்து இந்த உலகத்திலே மனிதராக என்னை பிறக்க வைத்து ஒரு பிறவியை கொடுத்தாய். எப்பொழுது ஒரு குருவினுடைய உயிர்கலப்பு எனக்கு குருவினுடைய தொடர்பு ஏற்பட்டதோ, வாழும் காலத்திலேயே 2வது ஒரு பிறவியை கொடுத்தாய். எனக்கு வாழும் காலத்திலேயே 2 பிறவியை கொடுத்து என்னை துவதஞ்சன் என்கின்ற நிலைக்கு உயர்த்திய பரம்பொருளே, நீ முழுமை பெறுகின்ற இடம் இந்த மனதில்தான். இயற்கையினுடைய வெளிப்பாட்டினுடைய உச்சகட்ட நிலை என்னுடைய மனமே. அந்த மனதால் நான் அதை பொருளாக பாவித்து பொருள் சார்ந்த உலகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்றேன். இதை நான் எப்பொழுது விடப் போகின்றேன்? பற்றற்ற நிலை இதுவே. அமைதியாக இருக்கின்றேன். வாசனாமய சரீரம் பழக்க தோஷத்தால் கொஞ்சம் வெளியே செல்லும். நான் மௌனியாக இருக்கின்றேன். இறைவனோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். புலன் கடந்த நிலை.
உடல் அசைவு இல்லை, மனம் அசையவில்லை, சும்மா இருக்கின்றேன். இதைத்தான் சிவநிலை சுகம், சிவநிலை சுகம். ஏன் அது ஏன் சிவநிலை சுகம்? இயற்கையிலே முழுமையாக சும்மா இருக்கும் பொருள் சிவம் ஒன்றே. மற்ற எல்லாம் அசைந்து கொண்டே இருக்கும், நம்முடைய மனமும் சேர்த்து. சும்மா இருப்பதிலே ஒரு பக்குவம் வரும் பொழுது உணர்வுகள் படிப்படியாக வளர்ந்து 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 பிரபஞ்சம் வரை விரிந்து 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 அமைதியும் மகிழ்ச்சியும் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவையும் நம்மால் பெற முடியும். அது மௌனத்தில் மட்டுமே சாத்தியம். எந்த சப்தமும் இல்லை, எந்த உணர்வும் இல்லை, நான் இல்லை. ஆனால் ஏகமாய் இருக்கிறேன், சத்தியமாய் இருக்கிறேன், சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கின்றேன். இந்த மனம் ஒடுங்கிய நிலையிலே, அதாவது எண்ணமற்ற நிலையிலே உணர்வுகள் விரிந்து கொண்டு அதே நேரத்திலே நம் மனதில் ஏற்படும் ஒரு சிறு அதிர்வு போன்று வருது பாருங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு அதிர்வு வந்து கொண்டிருக்கிறது. உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு அதிர்வு இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. இந்த அதிர்வு பிரபஞ்சத்தை அதிர வைக்கும். அவ்வளவுதான். காரணம், பிரபஞ்சம் முழுவதும் மின்காந்த அலை செயல்படும். வரும் பொழுது நான் நினைப்பது எல்லாம் நடக்கும். நீ ஒரு திரிகால ஞானி. எப்பொழுது இந்த மனக்கதவு உனக்கு இன்று திறந்து விட்டதோ, இன்று முதல் இறைவனிடம் நாம் கேட்க வேண்டியது ஒன்றும் இல்லை. காரணம் ஏன்? அடியனுக்கு தேவையில்லை. நடப்பது நடக்கும். கடமைகளை இந்த உடல் செய்யட்டும். அதனால் உடலுக்கு ஆரோக்கியம். அதே நேரம் இந்த மனமானது எந்த அளவிற்கு சும்மா இருக்கிறதோ அப்பொழுதுதான் மனசிற்கு ஆரோக்கியம். இப்பொழுது கேள்விக்கு விடை வருகிறது. சும்மா இருப்பதற்கு முதல் தடை நான், எனது என்கின்ற எண்ணம்.
என் மனைவி, என் கணவன், என் மக்கள், என் வீடு, என் நிலம், என் வாசல், என் ஜாதி, என் மதம், என் மொழி, இப்படி வருகிறது. இதன் மூலமாக இன்று வரை நான் பெற்றது என்ன? இன்பம், துன்பம். 2 தானே? இந்த இன்பத்தை சார்ந்து வர எண்ணங்கள் எனக்கு மேலும் இன்பத்தை பெருக்க வேண்டும் என்று என்ன தோன்றுகிறது. அதே நேரத்தில் துன்பம் சார்ந்து ஏதாவது வென்றால் துன்பத்தை போக்குவதற்கான எண்ணங்களும் வருகிறது. சில நேரத்தில் இன்பத்தை பெருக்கி நானே துன்பத்தை உருவாக்கிக் கொள்கின்றேனே. இறைவா, இந்த இன்பத்திலும் துன்பத்திலும் சிக்கித் தவிக்கின்றேனே. இதுவே என் வாழ்வில் நான் மௌனியாக இருப்பதற்கு தடையாக இருக்கின்றது. துன்பம் இல்லாத இன்பம் ஒன்றை கண்டுபிடிக்கின்ற ஒரு வழியை, ஒரு யுக்தியை நீயே கூறு. பதில், அன்பர்களே, நாம் இன்பத்தை புறத்தே தேடுகின்றோம். அதனால்தான் அது கிடைப்பதில்லை. அகத்தில் ஆராய்ந்தால் இந்த எண்ணம் உதிக்கின்ற இடத்திலே, மூச்சு பிறக்கின்ற இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றேனே, இந்த இடத்திலே நின்று கொண்டு எப்பொழுது நான் ஆராய்கின்றேனோ துன்பமில்லாத இன்பம் கிடைக்கும். துன்பம் என்பது ஜீவகாந்த செலவுதானே. ஜீவகாந்த செலவுதானே துன்பம் ஏற்படுகிறது. இன்பம் என்பதும் இந்த ஜீவகாந்த சக்தியை செலவு செய்த பிறகுதானே துன்பம் ஏற்படுகிறது. இது சிற்றின்பம் அல்லவா? ஆனால் பேரின்பம் என்றால் துன்பம் இல்லாமல் நிரந்தரமாக தரக்கூடியது. அது எனக்கு உள்ளேயே உள்ளது. அதை கொடு. என்னை நானே தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். இன்று முதல் என்னுடைய எதிர்பார்ப்பு, நிபந்தனைகள், ஒப்பிட்டு பார்த்தல், இவை அனைத்தையும் என்னுடைய வாழ்க்கைக்கு பிரம்மத்தை உணர்வதற்கு தடையாக இருக்கின்றது. எதையெல்லாம் வைத்து என்னை நான் அடையாளம் கண்டு கொண்டேனோ அதையெல்லாம் நான் ஒவ்வொன்றாக விட்டு விடுகிறேன். அனைத்தையும் விட்டுவிட்டு நின்றால் அந்த சுத்த வெளியை என் உள்ளே உணரலாம்.
விளையும் சிவானந்த பூமி என் உள்ளே விளையும் சிவானந்த பூமி வெட்ட வெளிதன்னில் வேறொன்றும் கண்டில்லேன். பார்க்கும் இடமெல்லாம் பரவசம், பரவெளி, பரமனுடைய காட்சி. இறைவா, உன்னுடைய அரசாட்சி என் உள்ளே நடந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது நான் இன்று மனம் ஒடுங்கி பதமாகும் பொழுதுதான் எனக்கு இந்த பரமானந்தம் கிடைக்கின்றது. இதையே குருபிரானவர்கள் படுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதம் அடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம், பரமானந்தம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆற்றலை உடல் முழுவதும் பரவவிடவும். பரவச நிலையிலேயே இருக்கின்றேன். அன்பர்களே, இப்படி புலன் கடந்த நிலைக்கு உள்ளே செல்ல வேண்டும். அதைத்தான் மகரிஷி அவர்கள் ஜோதி சப்தம் சுவைகளோடு மனங்கள் என்று சொல்லுகின்ற அனைத்தையுமே ஒவ்வொன்றாக ஊதி தள்ளி விட்டு வர, ஒவ்வொன்றா நான் எழுந்துட்டு வரேன். கையில்லை, காலில்லை, வாயில்லை, குதமில்லை, குய்யமில்லை, தோல் இல்லை, நாக்கு இல்லை, மூக்கு இல்லை, கண் இல்லை, காது இல்லை. இல்லை என்றால் என்ன பொருள்? அதனோடு சிறிது நேரம் தொடர்பை நான் துண்டித்துக் கொண்டிருக்கின்றேன், அவ்வளவுதான். அந்த நிலைக்கு நான் செல்லும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் நாம் ஊதி தள்ளி விட்டு வர அந்த இடத்திலே நிற்பது அறிவு மட்டுமே. ஏன் அறிவு மட்டுமே? அந்த அறிவுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் அதைத்தான் சொன்னோம். இது அத்தனை புலன்களையும் நான் வெட்டி எறிந்தாலும் நான் இருக்கிறேன் என்று ஒன்று உதிக்குது பாருங்க, அதுதான் அறிவு. மகரிஷி என்ன சொல்றார்? அதையும் ஊதி தள்ளிடுங்கன்றார், அதையும் கழிச்சிடுங்கன்னு சொல்றார். கடைசியாக உள்ளது அறிவே. அதையும் கழித்து விட்டால் மீதி என்ன? இருள். ஒன்றுமில்லை அந்த இடத்துல. இருள், அகண்டம், நிர்விகற்பம், மௌனமெனும் சூனியமே இதுவே ஆதி அப்படின்னு சொல்றார் மகரிஷி. அதைத்தான் நம்ம இன்னைக்கு ஒரு மௌனத்துல இப்ப நம்ம பண்ணோம். அன்பர்களே, மௌனம் என்பது நமக்கு புதிதல்ல. நம்ம இப்பதான் மௌனத்தெல்லாம் பழக்கம் பண்ணல. மௌனத்திலே ஏற்கனவே நமக்கு ஒரு உபதேசம் நடந்தது. மௌனத்தில் கர்ப்ப உபதேசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்ப நடந்தது தெரியுமா?
நம்ம எல்லாரும் நம்ம அம்மாவனுடைய வயித்துல இருக்கும் பொழுது நடந்தது. என்ன உபதேசம் நடந்தது நமக்கு அப்போ? தாயினுடைய கருவறையிலே நம்ம 10 மாசம் இருக்கும் பொழுது, அந்த 3 மாசம் முதல் 3 மாசம் தாண்டின உடனே, அந்த இருதய துடிப்பு வந்த உடனே, அதுக்கு பிறகு இந்த உபதேசம் நடந்ததாக வேதத்துல சொல்லப்படுகிறது. தாயினுடைய கருவறையிலே உயிராக மலர்ந்த பின்பு, அந்த இடத்தில் நமக்கு இறைவனால் உபதேசம் அளிக்கப்பட்டது. இதை சொல்ல நாம் மௌனியாக இருந்து கேட்டதுதான் கற்ப உபதேசம். இந்த பிரபஞ்சத்திலே என்னால் படைக்கப்பட்ட உயிரினங்களுடைய எண்ணிக்கை 84,00,000. அதில் 3,84,000 யோனி வேதங்கள் உள்ளது. இந்த எண்ணிக்கையிலே பல பிறவிகளை நீ கடந்து இப்பொழுது என்னுடைய உச்சகட்ட படைப்பான மனிதராக இந்த தாயினுடைய கருவறையிலே நீ அமர்ந்திருக்கின்றாய். இதுவே உனது கடைசி பிறவி. எனவே இப்பிறவி முக்கியமானது. இப்பொழுது நான் கூறும் உபதேசங்களை நீ மௌனியாக இருந்து கேட்பாயே ஆனால், நீ இந்த உலகத்திலே ஜனிக்கும் பொழுது மாயையில் சிக்காமல் வாழும் காலத்திலேயே முக்தி நிலை பெறுவாய். நீ பிறப்பு எடுத்ததன் நோக்கம் சேவை செய்வதற்கே என்பதை முதலில் புரிந்து கொள். உனக்கு பிறப்புக்கு பிறகு இறப்பு என்ற ஒன்று உண்டு. ஆனால் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்திலே முதுமை மற்றும் நோய் என்று 2 விஷயங்கள் நீ சந்திப்பாய் மானிடனே. இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் பதிவுகளுக்கு ஏற்ப இந்த முதுமை நோய் உனக்கு வரும் பொழுது உன்னுடைய மனதை நீ பக்குவப்படுத்திக் கொண்டால் அதிலிருந்து நீ விலகுவாய். இந்த இறை பயணம் முழுமையாக நிறைவு பெற உன் உடல், உயிர், ஆத்மா இவைகளை செம்மைப்படுத்திக் கொள்வது உன்னுடைய கையில்தான் உள்ளது. அதனால் நீ இந்த 10 மாதங்கள் உனக்கு இந்த இடத்திலே இருந்தாலும் மௌனியாக இந்த உபதேசங்களை கேட்டு உன் பிறவி பயனை நீ சுத்தப்படுத்திக் கொள். இந்த இடத்தில்தான் ஒரு மௌன சாதகம் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகிறது என்பதை நீ நினைவில் கொள். எனவே இந்த உபதேசத்திற்கு பிறகு உனது பேச்சானது மௌனத்தை விட சிறப்பாக இருக்குமே ஆனால் மட்டுமே நீ பேச வேண்டும். மறுபடியும் சொல்கின்றேன். இந்த உபதேசத்திற்கு பிறகு உனது பேச்சானது மௌனத்தை விட சிறப்பாக இருக்குமே ஆனால் மட்டுமே நீ பேசு. இல்லையேல் இந்த சாதகமே நல்லது உனக்கு. இந்த பிறப்பு அல்லாது தாயின் கருவறையில் இருந்து நீ வெளியே வந்த பிறகு வாழும் காலத்திலேயே உனக்கு மற்றும் ஒரு பிறப்பு உண்டு. அதுவே குரு தொடர்பு. பாருங்க, அதைத்தான் நாம் மௌனத்தில் இருக்கும் பொழுது துவதஞ்சன் என்று சொன்னோம். அந்த குரு தொடர்பு ஏற்பட்டவுடன் நீ துவதஞ்சன் என்கின்ற நிலை பெறுகின்றாய். பாருங்க, கர்ப்பத்திலே உபதேசிக்கப்பட்ட உபதேசம் இன்று மறுபடியும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த குரு தொடர்பு ஏற்பட்டவுடன் அவர் கூறும் உபதேசமானது மௌனம் என்கின்ற அந்த சுழுமுனையில் மனக்கண்ணை நாட்டி அசையாமல் இரு. அதற்கு ஒரே வழி குரு உபதேசம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உபதேசத்தை நாம் கேட்டிருக்கின்றோம்.
மனக்குகை இருத்தீயனை மந்திர உபதேசம் செய்தாய். மனக்குகை இருத்தீயனை மந்திர உபதேசம் செய்தாய். மயக்கரு மனப்பேய் அகல மௌனம் மந்திரமன்றோ. மயக்கரு மனப்பேய் அகல மௌனம் மந்திரமன்றோ. மௌன உபதேசம். பக்தி மார்க்கத்திலும் இதையேத்தான் சொன்னார்கள். ஆதிசித்தன் என்கின்ற இந்த உலகத்தை நிலைப்படுத்த ஆதிசித்தனை தேடினார்கள் ரிஷிகள். கடைசியாக அந்த ஆதிசித்தனை பிடித்ததாகவும் அந்த ஆதிசித்தனிடம் இல்லாத பழக்கமே இல்லை, எல்லா பழக்கமும் இருந்தது. அந்த ஆதிசித்தனை பிடித்து அவரை நிலைப்படுத்தி ஒரு இடத்திலே விந்தியமலை சாரலிலே அமர வைத்து அவருக்கு உபதேசங்களை கொடுக்கின்றார்கள். எல்லாவற்றையும் இறைவனால் அந்த உபதேசம் அவருக்கு பெற்று ஒரு கற்சிலை போல் அமர்ந்திருக்கின்றார். அந்த பகுதிக்கு செல்லும் மக்கள் எல்லோரும், யார் இவர், இவ்வளவு ஒரு தேஜஸ்வியாக அமர்ந்திருக்கின்றாரே, இவரை பார்த்தாலே நமக்கு உள்ளம் பூரிப்படைகிறதே என்று நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள் திரண்டார்கள் அவரை பார்ப்பதற்கு. இவர் எப்பொழுது கண்ணை திறக்கப் போகின்றார், அவர் கண்ணை திறக்கும் பொழுது நமக்கு ஏதாவது உபதேசம் சொல்வார் என்று எல்லோரும் காத்து கொண்டிருந்தார்கள். நாட்கள் பல கழிந்தன, மாதங்கள் பல கழிந்தன, ஆண்டுகள் பல கழிந்தன. அந்த ஆதிசித்தன் கண்ணை திறக்கவே இல்லை. லட்சக்கணக்கில் இருந்த மக்கள் பொறுமை இழந்து ஆயிரம் கணக்காகி, ஆயிரம் கணக்கில் இருந்த மக்கள் நூற்றுக்கணக்காகி அந்த ஆதிசித்தனுக்கு முன்னே 7 பேர் மட்டுமே அமர்ந்திருந்தார்கள். பல ஆண்டுகள் கழித்து இந்த ஆதிசித்தன் கண்ணை திறக்கின்றான். தன் எதிரே 7 பேர் அமர்ந்திருப்பதை பார்க்கின்றான். அவருடைய கண்களிலிருந்து வந்த அந்த ஒளி, அந்த மௌனத்தின் மூலமாக ஏற்பட்ட அந்த தாக்கம், அந்த ஒளி இந்த 7 பேர் மீதும் பட்டு அவர்களை 7 பேரும் பரவசம், வீடு பேர் அடைகின்றார்கள். நானே மௌனியாக இருக்க வேண்டும் என்று உட்கார்ந்தால் என்னை 7 பேர் தொந்தரவு செய்கிறார்களே என்று அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தான் ஆதிசித்தன். கண்ணால் பார்த்ததற்கே இவ்வளவு திருஷ்யங்கள் நமக்கு கிடைத்ததே, இவர் பேசினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று விடாமல் துரத்தி கொண்டே இந்த சப்த ரிஷிகள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அவரும் இவர்களை பார்த்து போய்கொண்டே இருந்தார். ஒன்றும் நடக்கவில்லை. ஒரு சில காலம் கழித்து இந்த 7 பேருடைய வலிமையால் இந்த ஆதிசித்தன் ஈர்க்கப்பட்டு ஒரு கல்லால மரத்தின் கீழே தெற்கு நோக்கி அமர்ந்து இந்த சப்த ரிஷிகளுக்கு மௌனத்தின் மூலமாக உபதேசம் செய்ததாக தட்சிணாமூர்த்தி வரலாறு பக்தி மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பர்களே, எல்லா மார்க்கத்திலும் இதை சொல்லி இருந்தாலும், அந்த உபாயங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், உபதேசங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், அதற்கு உண்டான ஒரு பயிற்சியாக மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள்.
இப்பேற்பட்ட இந்த அற்புதமான பயிற்சி நாம் தொடர்ந்து செய்வோம். இந்த சாதனை மார்க்கத்திலே இன்று இந்த 7 நாள் மௌனம் நிறைவு பெற்றாலும், நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இது தொடர வேண்டும் என்பதே எல்லோருடைய விருப்பம் அல்ல. அவரவர்கள் வாழும் காலத்திலேயே இந்த ஜீவன் ஐக்கிய பிரம்ம முக்தி நிலை பெறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. நம் மனம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் அத நம்ம முயற்சி பண்ணி தடுக்க வைக்கணும். கஞ்சமலை சித்தர் சொல்லுவார் ஒரு பாடல்ல, ஓடித் திரியும் கருத்து அதை ஓடாமல் பிடித்து பூட்டி திருத்து. ஓடி திரியும் கருத்து அதை ஓடாமல் பூட்டி திருத்து. நாடிக்கொண்டு அம்பை பொறுத்து அதை அந்த நாதாந்த வெட்ட வெளியில் நிறுத்து நிறுத்து. அன்பர்களே, இதுதான் உபதேசம். எண்ணங்கள் அப்படித்தான் ஓடும். அந்த எண்ணத்தினுடைய எங்க இருக்கணும், குறி எங்க இருக்கணும், நாதாந்த வெட்ட வெளியில் இருக்க வேண்டும். அந்த நிலை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி ஒரு 5 நிமிடம் சாந்தி தவம் செய்ய இருக்கின்றோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். சாந்தி.
வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. அன்பானவர்களே, இதுகாரம் நல்லதொரு மௌன வேள்விக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பினை நல்கிய திருப்பூர் மண்டல நிர்வாகிகள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம் என்று கூறி இன்றைய அமர்வை இத்துடன், மௌன அமர்வை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.